வெல்கம் டு கோபி அக்வாட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கப்பியை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீட் பண்ணி குட்டீஸ் எல்லாம் வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் இன்ஃபேக்ட் என்னையும் சேர்த்து தான் முன்னாடியெல்லாம் ஒரு ப்ரீடிங் ஒரு பேர் ப்ரீட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு 5 மேலு 5 ஃபீமேல் இல்லாட்டி 3 ஃபீமேல் 2 மேல் அப்படின்ற ரேஷியோவில் ஸோ நிறைய பேர் வாங்குவாங்க. நானுமே இன்ஃபேக்ட் அப்படி தான் 5 பேர் 10 பேர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வாங்கி ப்ரீட் பண்ணலாம் அப்படின்லாம் ஸோ நிறைய ட்ரை பண்ணி எல்லாமே வாஷ் அவுட் ஆனது தான் மிச்சம். மேபி நிறைய பேர் குட்டி எடுத்தாலுமே அதை பர்ஃபெக்டாக வளர்த்து அதை செல் பண்ணுற ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுவுமே கஷ்டம்தான். ஸோ இது ஒரு புது டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே ஒரு மேல் ஒரே ஒரு ஃபீமேல். மேபி நீங்கள் எத்தனை மேல்னாலும் வாங்குங்க, எத்தனை ஃபீமேல்னாலும் வாங்குங்க. மேபி அதை செல் பண்ணுறதுக்கு வாங்குறீங்களோ எதுக்கு வாங்குறீங்களோ வென்னவர் எதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஒரே ஒரு மேல் ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் எடுத்து ஒரு குடம் மாதிரி, இந்த குடம்லாம் நான் அந்த கடையில் வாங்கினது தான். ஸோ ஒரே ஒரு மேல் ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் கொஞ்சோண்டு ஃபாக்ஸ் ஸ்டைல் போட்டு ஒரு குடத்தில் வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களால் நிறைய குட்டீஸ் எடுக்க முடியும். 1 or 2 சாப்பிடும், பட் இருந்தாலுமே நிறைய குட்டி நமக்கு மிச்சம் ஆகுது. அந்த மேல் அண்ட் ஃபீமேல் எந்த குடத்தில் இருக்கோ ஸோ குட்டியை நீங்கள் எடுக்காமல் விட்டுட்டாலுமே க்ரோத் அதிலே நல்லா சூப்பராகவே இருக்கும். நீங்கள் நார்மலாக போடுற பெல்லட்டே நீங்கள் டெய்லியும் போட்டால் பரவாயில்ல. ஏதாவது ஒரு சமயங்களில் தான் இந்த மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய 5 பேர் 10 பேர் அந்த மாதிரி வாங்கி ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அளவுக்கு ஒரு பெரிய செட்டப் கொடுத்து, அதுவுமே அந்த நீங்கள் வாங்குகிற ஃபிஷ் நினச்சா மட்டும்தான் அதோட குட்டிங்கெல்லாம் மீறும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்மளுடைய சாண்டா கிளாஸோடைய குட்டிங்க ஸோ மேக்ஸிமம் சாப்பிட்றதில்ல. ஆனால் ஒரு பேர் மாலியை இந்த மாதிரி போட்டு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ நீங்கள் நார்மலாக எதில் விட்டு வைக்கிறீங்களோ அதிலே வச்சுட்டு நீங்கள் மாலி ப்ரீடிங் சைஸாக இருக்கும்போது, அதாவது வயிற்றில் குட்டி இருக்கும்போது எடுத்து அந்த ஃபீமேலை மட்டும் தனியாக ஒரு டப்பில் போட்டு வச்சிங்க, அதாவது ஒரு குடத்தில் போட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா ஸோ ஃபாக்ஸ் ஸ்டைல் பாருங்கள் எவ்வளோ போட்டு வச்சுருக்கிறேன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி இருக்கும். பார்த்தீங்களா, எல்லாமே நான் காலையில் எடுத்து விட்டுட்டு போகிறேன். ஸோ மத்தியானத்துக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அவ்வளோ குட்டிங்க. ஸோ அந்த ஃபீமேல் என்ன தெரியுமா நினைக்கும், மற்ற மாலிஸோடு இருக்கும்போது, அதாவது ஸோ இந்த செட்டப்பில் ஒரு 50 மீன் 100 மீன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் இந்த மாலியை நான் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ மாலி இருக்கும்போது அது பயப்படும். ஸோ குட்டியை போட்டால் மற்ற ஃபிஷ்ஷை சாப்பிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக குட்டி போடாமல் குட்டியை வயிற்றுலேயே வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் மட்டும்தான் உங்களுக்கு காலையில் எடுத்து விட்டோடனே மத்தியானம் குட்டி போட்டுரும். ஒரு சப்போர்ட்டுக்காண்டி தான் நான் ஒரு மேலே இறக்கி விட்டேன். மேபி ஃபீமேல் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் மேல் கொஞ்சம் குட்டி போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பிளாட்டியும் ஸோ சேம் கான்செப்ட் தான். நீங்கள் ஃபீமேல் மட்டும் தனியாக எடுத்து வச்சா மட்டும்தான் குட்டியை காப்பாற்ற முடியும். ஆனால் இந்த கப்பியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேர் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸோ அவ்வளவு குட்டிங்களை உங்களால் ஈஸியாகவே எடுக்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது செட்டப்பு. ஸோ காலையில் தான் எடுத்து போட்டது. இன்னும் ஒரு 2-3 செட்டப் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே காலையில் போட்டது தான். ஒரு மேல் ஒரு ஃபீமேல். இது ஒயிட் டெக்ஸிடோ மாதிரி இருந்துச்சு. ஸோ மிக்சர்லேருந்து வந்ததுனால அப்படியே சும்மா எடுத்து போட்டு வச்சுருக்கிறேன். உண்மையிலே ப்ரீட் பண்ணி குட்டி எடுத்து அதை காசாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பேர், அதாவது பிளாட்டியாக இருக்கட்டும் எதாவது இருக்கட்டும், ஒரு பேர் எடுத்து ஸோ 5 செட்டப்பில் இண்டிவிஜுவலாக வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா உண்மையிலே நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும். நான் பண்ணுற மாதிரி லோக்கல் ப்ரீட் பண்ணாமல் இம்போர்ட்டட் வெரைட்டி ஏதாவது பண்ணிங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு இன்னும் கூட அட்லீஸ்ட் ஒரு 20 குட்டியை காப்பாற்றினீங்க அப்படின்னா கூட அது ஒரு 10 பேர் கணக்கு. ஸோ 10 பேர் இன்றைக்கி ரேட்டுக்கு 800லேருந்து 900 வரைக்கும் போகும். ஸோ ஒரு 3 மாதம் அவ்வளவுதான் டைம் கேப்பு. 3 மாதத்தில் உங்களால் நிறைய எடுத்து செல் பண்ண முடியும். இந்த கோய் டெக்ஸிடோ இல்லாட்டி இந்த அல்பினோ ரெட் கோய் அந்த மாதிரி ஒரு இம்போர்ட்டடான வெரைட்டி, சூப்பரான வெரைட்டியெல்லாம் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஒன் டைம் தான் வாங்க போகிறீங்க. ஒரு 150 ரூபா கொடுத்து ஒரு பேர் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் செல் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு 80 ரூபீஸ்க்காவது உங்களால் அதை செல் பண்ண முடியும். ஸோ அத்தனை செட்டப்புமே நான் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒரு லோக்கல் செட்டப் தான். பட் நீங்கள் இம்போர்ட்டட் பண்ணலாம். ஒரு 5 குடம் இடக்கடையில் போயிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 50 ரூபாய்க்கு 5 குடம் வந்துடும். ஸோ இது ஒரு வெரைட்டி மட்டும் தான் ஃபுல் பிளாக்கு. மற்றது எல்லாமே மேக்ஸிமம் இந்த ஒயிட் டெக்ஸிடோ லோக்கல் ப்ரீடு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். சும்மா ஒரு சின்ன டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.